So once again, a very good morning to one and all. On behalf of Brother Mentor IAS, I wish you all a very great success in your life. So இன்னைக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். எதுக்கான ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது இன்னைக்கு டெஸ்ட் சீரியஸ் உடைய ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். ஒரே நிமிஷம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டே இருக்காங்க. யா இன்னைக்கு நம்ம இன்ஸ்டியூட் சார்பா டெஸ்ட் சீரியஸ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் you people may be very curious to know about the effect of the series. எதுக்காக ஒரு டெஸ்ட் சீரியஸ் இம்பார்ட்டன்ட்? ரொம்ப சிம்பிள் தான். எப்பயுமே வாழ்க்கையில முயற்சி மட்டும் இருந்தா போதாது, பயிற்சியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? அப்போ you are preparing for the India's most toughest exam, that is UPSC. இந்த இந்தியாவுடைய டஃபஸ்ட் எக்ஸாமினேஷனை நீங்க ஃபேஸ் பண்ணும்போது யூபிஎஸ்சி பத்தி நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா யூபிஎஸ்சி கொஷின்ஸ் மூலியமாவே தெரிஞ்சுக்கலாம். யூபிஎஸ்சி ஸ்பீக்ஸ் த்ரூ இட்ஸ் கொஷின்ஸ். அப்போ நீங்க இந்த டைம் பீரியட்ல உங்கள நிறைய பேர் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பீப்புளா இருப்பீங்க. 2022ல உங்களுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்குறவங்களா இருப்பீங்க. சில பேர் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, செகண்ட் அட்டெம்ப்ட் ஆர் தேர்ட் அட்டெம்ப்டா இருப்பீங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல என்ன பண்ணணும், வாட் வி ஹவ் டு டூ அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆக்சுவலா என்ன எப்ப பண்ணணும், இந்த டைம் பீரியட்ல என்ன நாம பண்ணணும். இந்த டைம் பீரியட்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன விட்டு விட்டு கேக்குதா? அதர்ஸ் மத்தவங்களுக்குலாம் ஓகேவா? ஓகே சார். ஓகே ஃபைன். கிளியரா கேக்குது சார். ஓகே, கொஞ்சம் ஃபேனிங் ஆஃப் பண்ணிடுங்க. சரி, ஸ்டூடெண்ட்ஸ் இப்பதான் வந்துட்டு இருக்காங்க, ஸோ அதனால ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி நான் 5 minutes லேட்டா தான் ஆரம்பிச்சேன். ஓகே சரி, நாம இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாவே பிராக்டிகலாவே பேசுவோம். ரொம்ப ஆஹா ஓஹோ மோட்டிவேஷன்லாம் ஒன்றும் தேவையில்லை. லிசன், இப்போ எக்ஸாக்டா நீங்க எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க. இன்னையில இருந்து இன்னைக்கு சண்டே, ஓகேவா? இன்னையில இருந்து ஓகேவா, இன்னும் 33 வாரங்கள் தான் இருக்கு. 33 weeks. நீங்க வேணா கவுண்ட் பண்ணி பாருங்க. நான் ஒரு வீக்கு கன்சிடர் கூட பண்ண மாட்டேன். இன்னையில இருந்து உங்களுடைய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு ஜூன் 5th இன்னும் 33 வாரங்கள் உங்ககிட்ட இருக்கு. இந்த 33 வாரங்களை நாம என்ன பண்ண போறோம், இதுதான் விஷயம். லாஜிக் புரியுதா உங்களுக்கு? வாட் வி ஆர் கோயிங் டு டூ இன் திஸ் 33 weeks, that matters. இப்போ உங்கள நிறைய பேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா இருப்பீங்க. உங்கள இன்னொருத்தவங்க ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஆர் தேர்ட் அட்டெம்ப்டா இருப்பீங்க. இப்போ இந்த டைம் பீரியட்ல நான் ப்ரிலிம்ஸுக்கு படிக்கணுமா சார், நான் மெயின்ஸுக்கு படிக்கணுமா, நான் ஆப்ஷனலுக்கு படிக்கணுமான்னு கேட்டீங்க அப்படின்னா இது 3த்தையும் படிக்க வேண்டிய ஒரு டைம் தான் இந்த டைம். எப்படி சார் சொல்றீங்க? how we have to concentrate அப்படின்னா இப்படிதான் பண்ணி ஆகணும். பிகாஸ் திஸ் இஸ் தி சைக்கிள். இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன சார் சைக்கிள்னு சொல்றீங்க, என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நீங்க ஜூனோ ஜூலையோ ஆகஸ்டோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? இப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கும் பொழுது இப்பதான் நான் ஃப்ரெஷர் சார், இப்பதான் நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்க போறேன் ஃப்ரெஷர் அப்படின்னா நோ இஷ்யூஸ். இந்த டைம் பீரியட் இப்போ இது எந்த மந்த்? இது அக்டோபர் 17th இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 10 நாள் தான் அக்டோபர். ஸோ நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, 7 மாசம். ஓகேவா? இதுல நீங்க மேவை கன்சிடரே பண்ணாதீங்க, இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. லாஸ்ட் மந்த்தை கன்சிடர் பண்ணாதீங்க, ஏன்னா லாஸ்ட் மந்த்ல நீங்க எதுவும் புதுசா படிக்க போறது கிடையாது. அப்போ இந்த 6 மாசத்துல இப்ப நான் என்ன பண்ணலாம் சார், ஏன் டெஸ்ட் சீரியஸை நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, திஸ் இஸ் தி டைம் பீரியட் யூ ஹவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரியஸ். அட் த சேம் டைம் யூ ஹவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். இது ரெண்டுமே முக்கியம். ஆப்ஷனல் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும், மெயின்ஸ் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும், அண்ட் ஆல்சோ உங்களுடைய ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரியஸும் இது கரெக்டான டைம் பீரியட்ல ஆரம்பிக்கிறது. ஏன் அப்படின்னா உங்கள நிறைய பேருக்கு தெரியும் யூபிஎஸ்சி அப்படின்றது எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
though we say preliminary examination is the என்ன சொல்றது, இட்ஸ் a screening process அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா பட் யூபிஎஸ்சி உடைய ஸ்டைல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரிலிம்ஸ் தான் the most toughest. ஓகே, ப்ரிலிம்ஸ் தான், ஏன்னா நிறைய பேர் எழுதுவாங்க, so much of competition, so prelims is a screening process, அதனால ரொம்ப டஃபஸ்ட். நான் மெயின்ஸ் கூட எழுதிடுவேன் சார், உங்கள நிறைய பேர் நான் மெயின்ஸ் கூட எழுதிடுவேன் சார், ஆனா பட் ப்ரிலிம்ஸ் தான் ரொம்ப டஃபா இருக்கு. அப்போ எனக்கு ப்ரிலிம்ஸ் டஃபா இருக்கு, எனக்கு ப்ரிலிம்ஸ் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸ்ல இப்போ நீங்க தாராளமா என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி என்ரோல் பண்ணாலும் ப்ரிலிம்ஸுக்கு ஒரு நாளை பிரிச்சுக்கோங்க. 24 hours. நான் எப்பயுமே இந்த கால்குலேஷனை சொல்லுவேன், பிளான் பண்ணி அடிங்க. 24 மணி நேரம். ஓகே, நீங்க இப்போ என்ன நான் ஃபுல் டைம் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் ஸ்லீப்பிங்கு விட்டுருங்க. 8 மணி நேரம் நீங்க படிக்கல, மீதி 8 மணி நேரம் இருக்கு, அதாவது 16 மணி நேரம் இருக்கு. அந்த 16 மணி நேரத்துல இன்னொரு 8 மணி நேரம் நீங்க மொபைல் பாக்குறது, ஒரு விளையாடுறது, ஒரு எங்கன்னா படத்துக்கு போறது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கன்னா சுத்துறது, சும்மா நீங்க அதாவது உங்களுடைய பேசிக் திங்ஸை நீங்க பாத்துக்கிறதுக்கு ஒரு 8 மணி நேரம். மீதி இருக்கக்கூடிய 8 மணி நேரம் நீங்க உட்காந்தீங்கன்னா தாராளமா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம். இதுல சில பேர் ப்ரொடெக்டிவா படிக்கிறவங்களும் இருப்பாங்க. 4 to 5 hours ப்ரொடெக்டிவா படிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 8 மணி நேரம்னா அப்படியே புக்கை வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தா ஒன்றும் செட் ஆகாது. ப்ரொடெக்டிவா நீங்க படிக்கிறதுக்கு ரெடி அப்படின்னா இந்த டைம் பீரியட் இஸ் எனஃப். ஓகே, இந்த டைம் பீரியட்ல இப்ப என்ன அக்டோபரா, நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, இந்த 3 மாசம் நீங்க உங்களுடைய ஆப்ஷனலுக்கு, உங்களுடைய மெயின்ஸுக்கு நீங்க தாராளமா ப்ரிப்பேர் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகேவா? இல்ல சார், இது கூடிய நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ஆப்ஷனல் அண்ட் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இதே டைம் பீரியட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ப்ரிலிம்ஸுக்கும் கொஞ்சமா நீங்க என்ன பண்றீங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. சோ தட் நீங்க ஜனவரி முடிஞ்ச பிறகு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாசம் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன்ல இருக்கும் பொழுது திஸ் டெஸ்ட் சீரிஸ் will help you. ரிவிஷனுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதான் பாத்தீங்கன்னா விஷயம். அப்போ கமிங் டு த பாயிண்ட், ஏன் நான் டெஸ்ட் சீரியஸ் எழுதணும்? அது ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரியஸா இருந்தாலும் சரி, மெயின்ஸ் டெஸ்ட் சீரியஸா இருந்தாலும் சரி, ஆப்ஷனல் டெஸ்ட் சீரியஸா இருந்தாலும் சரி, ஏன் டெஸ்ட் சீரியஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா the more the practice you do, the more proportionality of the success you will get. யார் ஒருத்தவங்க அதிகமா பிராக்டிஸ் பண்றாங்களோ கண்டிப்பா சக்சஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி அவங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. அப்ப நான் ஏன் பிராக்டிஸ் பண்ணணும் சார்? நான் ஐஐடி ஹோல்டர் சார், நான் வந்து டாக்டரேட் பண்ணியிருக்கேன், நான் டாக்டர், ஆக்சுவலா நான் வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். ஆனா இப்படிலாம் நீங்க உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தாலும் யூபிஎஸ்சியில 6th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக் படிக்கவே, அது ரிவிஷன் பண்ணவே நீங்க திணறுவீங்க. அப்போ யூபிஎஸ்சியோடைய லாங்குவேஜே வேற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் காமிக்கிறேன், யூபிஎஸ்சி இந்த வருஷம் எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி நம்ம டீல் பண்ணணும், கொஸ்டின் ஏன் டெஸ்ட் சீரியஸ் இம்பார்ட்டன்ஸ். நான் ரொம்ப 3 விஷயத்துல முடிச்சு விட்டுறேன். டெஸ்ட் சீரியஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சக்சஸுக்கு அதிகமா ஒரு புஷ் கொடுக்கும். நம்பர் 1, நீங்க எங்க தப்பு பண்றீங்கன்றத காமிக்கும். வேர் யூ டூ மிஸ்டேக், ஃப்ரம் த மிஸ்டேக் யூ வில் லேர்ன் இட். நான் இது தப்பு பண்றேன், அப்போ நீங்க அதை தப்பு பண்றீங்கன்னா அது கரெக்டா இந்த இடத்துல ஆமா இதை நான் தப்பு பண்றேன் அப்படின்னு டெஸ்ட் சீரியஸ் காமிக்கும். 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நிறைய பேர் டெஸ்ட் அப்பே எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இது ரெண்டுத்தையுமே நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் சீரியஸ்ல நீங்க எப்படின்னு எழுதிக்கலாம். எப்படி சார் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்றீங்க அப்படின்னா சில பேருக்கு ஈவன் யூபிஎஸ்சிலேயே நான் பார்த்திருக்கேன். யூபிஎஸ்சியில இப்ப கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருப்பாங்க, உட்காந்துட்டு இருந்துட்டு அப்பதான் வந்து எக்ஸாம்ல எழுத ஆரம்பிப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 15 minutes தான் அந்த மோஸ்ட் குரூஷியல் டைம். அந்த டைம் பீரியட்ல தான் ஐயோ எனக்கு இன்னும் சர்வீஸ் நான் வாங்கலையே, இது 4வது அட்டம் ஆச்சு, 5வது அட்டம் ஆச்சு, மேரேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகே லவ்வர் வேற ப்ரெஷர் கொடுக்குறானே, வீட்டுல வேற மேரேஜ்னு சொல்லியிருக்காங்களே, ஓகே இன்னும் நிறைய பழைய கிரஷ் எல்லாம் அப்பதான் ஐ லவ் யூன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 1008 பிரச்சனைகள், 1008 விஷயங்கள் அந்த டைம் பீரியட்ல தான் மண்டையில வரும். அப்போ எமோஷனலி நீங்க அந்த சமயத்துல ரொம்ப கூலா இருக்க வேண்டிய ஒரு ஏரியா, அந்த சமயத்துல நீங்க என்ன பண்றீங்க, எமோஷனலி நீங்க வீக்கா இருப்பீங்க. ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ரொம்ப தேவை. டெஸ்ட் சீரியஸ் வில் ஏபிள் டு இப்ப டாக்டர் படத்துல வர சிவகார்த்திகேயன் மாதிரி கொஞ்சம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸா இருக்கும் சொல்ல வரேன். எந்த ஒரு டெஸ்ட் சீரியஸ் பண்ணும் பொழுது, டெஸ்ட் சீரியஸ் டெடிகேட்டிவா எழுதும் பொழுது சில பேர் இருப்பாங்க டெஸ்ட் சீரியஸ் எப்படி திரும்ப எழுதுவாங்க, நீங்க பண்ற தப்பு சொல்றேன் பாருங்க. ஓகே சூப்பர், கொஸ்டின் இருக்கும், கொஸ்டினை பார்த்து எழுதிட்டு இருப்பாங்க, திடீர்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வரும், ஓகே திடீர்னு எதனா டெலிகிராம்ல ஒரு மெசேஜ் வரும், தயவு செஞ்சு டெஸ்ட் எழுதும் பொழுது ஆர் அந்த சமயத்துல எதனா கால் வரும், வா மச்சான் படத்துக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகே ஸோ இதெல்லாம் ட்ராப்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நீங்க ஒரு டெஸ்ட் எழுதுறீங்கன்னா ரொம்ப டெடிகேட்டிவா எழுதுங்க. டெஸ்ட் எழுதும் பொழுது ப்ளீஸ் பி இன் அ செப்பரேட் ரூம், ஓகேவா? போனை சுவிச் ஆஃப் பண்ணி கூட வச்சிருங்க, நோ இஷ்யூஸ் அட் ஆல். 9ல இருந்து 11 மணி வரைக்கும் டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம அப்படிதான் கொடுக்க போறோம், நம்ம பிளானிங்கே தான். 9 o'clockல இருந்து 11 o'clock வரைக்கும் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா
எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டைம் பீரியட்ல டெடிகேட்டிவா நீங்க டெஸ்ட் உங்களுடைய எண்ணங்கள் அந்த டெஸ்ட்ல மட்டும்தான் இருக்கும். நீங்க எழுத போற 34 டெஸ்ட் இப்படிதான். புரியுதா உங்களுக்கு? அப்போ டெஸ்ட் சீரியஸ் அப்படின்றது உங்களுக்கு 3 விஷயம். சக்சஸுக்கு it will pay the way for your success. It will tell you where you are doing a mistake, and emotionally it will make you strong, so you won't be emotionally weak. Your emotional intelligence will be enhanced, and என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுதான் டெஸ்ட் சீரியஸ் உடைய மிக முக்கியமான கோட்பாடுகள். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் டெஸ்ட் சீரியஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகே சார், ஃபைன். இந்த டெஸ்ட் சீரியஸ் இப்ப நாம எப்படின்னா பிளான் பண்ண போறோம்? இப்ப நம்ம இன்ஸ்டியூட்ல டெஸ்ட் சீரியஸ் நான் எப்படி பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அது ஷெட்யூல் நீங்க எல்லாருமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல பாத்துருப்பீங்க. ஓகேவா? ஷெட்யூல் ஒரு தடவை பார்த்துட்டு நான் ஷெட்யூல் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலா இப்போ என்ன விஷயம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டே இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க நம்ம டெஸ்ட் சீரிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் நீங்க பார்க்கும்போது ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் சீரீஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்க பார்க்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலி 34 டெஸ்ட் கிட்ட இருக்கும். ஓகேவா? உங்ககிட்டயும் உங்க ஷெட்யூல் இருக்கும் பாருங்க. டெஸ்ட் இன்னைக்கு ஓரியன்டேஷன் கொடுக்குறோம். எக்ஸாக்டா நெக்ஸ்ட் வீக், ஓகேவா? நெக்ஸ்ட் வீக்னும் பொழுது 24th அக்டோபர். ஓகேவா? அக்டோபர் 24th தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டெஸ்ட் ஆரம்பிக்கிறோம். டெஸ்ட் டைமிங் என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ்லி த டைமிங் இஸ் நம்ம யூபிஎஸ்சி டைமிங் 9:30 இருந்து 11:30 வரைக்கும். இல்ல அப்படின்னா 9 o'clock இருந்து 11 o'clock வரைக்கும். ஓகே, உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எனக்கு எப்படி சார் வரும், எப்படி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றது இப்ப யார் யாரெல்லாம் டெஸ்ட் சீரிஸுக்கு என்ரோல் பண்றீங்களோ டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றது உங்களுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பி விட்டுருவோம். ஓகேவா? மெயில் ஐடி யூ வில் பி ப்ரொவைடிங் மெயில் ஐடி. ஸோ மெயில் ஐடிக்கும் ஆர் உங்களுடைய டெலகிராமுக்கும் கொஸ்டின்ஸ் வந்து வரும்போது வந்து இப்போ 9:30 or 9 o'clock இந்த டைம்ல தான் டெஸ்ட் நடக்கும். மார்னிங்ல தான் நடக்கும். இதே சிசெட் அப்படின்னா 2:30 to 4:30 இந்த டைம் பீரியட்ல தான் டெஸ்ட் நடக்கும். டெஸ்ட் உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் மெயில் ஐடிக்கு வந்தாலும் நான் எப்படி ஷேர் பண்ணணும்? இது ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் தான், ஆஃப்லைன்ல நம்ம நடக்கல. எப்படி விஷன், பைஜூஸ் ஆர் அன்அகாடமி என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதான் நாமளும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூ வில் பி கெட்டிங் த கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸ் மெயில வந்துடும். ஸோ ஓஎம்ஆர் ஷீட் இருக்கு அப்படின்னா நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டும் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். சாஃப்ட் காப்பி அனுப்பிச்சு விட்டுருவோம். நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா என்னால பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாத சூழல்ல இருக்கேன், எனக்கு ப்ளீஸ் சார் எனக்கு நீங்க கொரியர் பண்ணுங்க, ஆர் எனக்கு போஸ்ட்ல அனுப்பினாலும் தாராளமா நான் கொரியர் ஆர் போஸ்ட்ல அனுப்பிச்சிடுவேன். இந்த 34 டெஸ்ட்டுக்கு தேவையான ஓஎம்ஆர் ஷீட்டை நான் உங்களுக்கு இந்த 1 வீக் இருக்கு இல்லையா, அந்த 1 வீக் ஆஃப் டைம்ல நான் கொரியர்ல அனுப்பிச்சிடுவேன். நோ இஷ்யூஸ். ஓகே, நீங்க டெஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ 9:30 to 11:30 இந்த டைம் பீரியட்குள்ளாரு டெஸ்ட்டை நீங்க முடிச்சுட்டு நீங்க கேம் ஸ்கேனர்ல போட்டோ எடுத்துட்டு நீங்க நமக்கு அனுப்பிச்சு விட்டுடணும். மெயில் அனுப்பலாம், ஆர் டெலகிராம்ல அனுப்பிச்சு விட்டுடலாம். நம்ம அதுக்கான மெயில் ஐடி எல்லாம் கொடுப்போம். ஸோ டெஸ்ட் முடிஞ்ச அடுத்த ஒரு 15 minutesல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரதர் மென்டர் ஐஏஎஸ் உடைய பிளானே என்ன அப்படின்னா டிஸ்கஷனை ப்ராப்பரா பண்ணணும். டிஸ்கஷன் உங்களுக்கு அப்பயே நடக்கும், 11:15 நடக்கும். இல்ல அப்படின்னா இப்போ எவ்ரி சண்டே யூ வில் ஹேவ் அ டெஸ்ட். சண்டே எவ்ரி சண்டே யூ வில் ஹேவ் அ டெஸ்ட். டிஸ்கஷன் உங்களுக்கு ஈவினிங் டைம்ல வைப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ டிஸ்கஷன் அப்படின்றது கம்பல்சரி. சண்டேவே நடந்துடும். இல்லை அப்படின்னா அடுத்த நாள்ல மண்டே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈவினிங்ல டிஸ்கஷன் நடக்கும். காலையில டெஸ்ட் நடக்கும் அண்ட் ஆல்சோ ஈவினிங் டிஸ்கஷன் நடக்கும். இல்லை அப்படின்னா காலையில ஒரு செஷன் டெஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 1 hour டிஸ்கஷன், ஒரு 50 questions ஆர் ஹிஸ்டரி மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஈவினிங் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நம்ம டெஸ்ட் எல்லாத்துக்குமே என்ன இருக்கு அப்படின்னா டிஸ்கஷன். டிஸ்கஷன் இல்லாத டெஸ்டே கிடையாது அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஆக்சுவலா கண்டிப்பா எல்லாத்துக்குமே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கஷன் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். புரியுதுங்களா? அப்ப டோட்டலா எத்தனை டெஸ்ட் சார் நான் எழுதுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா
நீங்க எழுதுறது டோட்டலா உங்களுக்கு 34 டெஸ்ட் எழுதுறீங்க. 34 டெஸ்ட். டோட்டல் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 3540 கொஸ்டின்ஸ், 3540 கொஸ்டின்ஸ். இதுல நான் ஏன் இல்ல 34 டெஸ்ட்னு வச்சுன்னா இப்ப 33 வீக்ஸ் இருக்கு. ஓகே, சோ ஆல் இந்தியா மார்க் டெஸ்ட் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 3 இருக்கும். நீங்க அந்த டெஸ்ட் ஷெட்யூலே பார்த்துருப்பீங்க. ஆல் இந்தியா மார்க் டெஸ்ட் 3 இருக்கும். சிசெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 டெஸ்ட் இருக்கும். மீதி இருக்கிற ஜிஎஸ் டெஸ்ட் பாத்தீங்கன்னா டோட்டலா 26 டெஸ்ட் கிட்ட இருக்கும். ஸோ டோட்டலாவே உங்களுக்கு 34 டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பிளான். இப்போ நீங்க இந்த டெஸ்ட் சீரிஸ் இது நீங்க புரிஞ்சுதா? டோட்டலா 34 டெஸ்ட், 3540 கொஸ்டின்ஸ் நீங்க அட்டென்ட் பண்றீங்க. எவ்ரி சண்டே யூ வில் ஹேவ் அ டெஸ்ட் அண்ட் எவ்ரி சண்டே எய்தர் மார்னிங் செஷன் ஆர் இந்த ஈவினிங் செஷன் யூ வில் ஹேவ் அ டிஸ்கஷன். டிஸ்கஷன் இல்லாம இருக்கவே இருக்காது. ஓகே, நான் அது அஷ்யூர் பண்ணுவேன். ஏன்னா ஏற்கனவே நான் பிசிஎம் பேட்ச் நடத்திட்டு இருக்கோம். 4 பேட்சஸ் போயிட்டு இருக்கு. பிசிஎம் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்க்கும்பொழுது எழுத போறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் லாஸ்ட் இயர்ல வந்து பார்க்கும்பொழுது கிராஷ் கோர்ஸ் நடத்தணும், சப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் டெஸ்ட் சீரிஸ் நடத்தணும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஸோ இதுதான் இந்த தடவை ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ டெஸ்ட் டெஃபினெட்லி இட் வில் ஹாவ் அ டிஸ்கஷன். இது உங்களுக்கு புரியணும். ஓகேவா? அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட்ல என்னென்னலாம் பண்ணுவோம்? வி வில் கவர் போத் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் பார்ட் ஆஃப் த சிலபஸ். நிறைய பேர் ஸ்டாட்டிக் பார்ட் மட்டும் நினைச்சிட்டு இருப்பீங்க. நோ, டைனமிக் பார்ட் ஆஃப் த சிலபஸ். ஏன்னா யூபிஎஸ்சி அவங்களுடைய விஷயத்த மாத்திக்கிட்டே இருக்காங்க. நான் திருப்பியும் சொல்றேன், யூபிஎஸ்சி வாஸ் நாட் லைக் பிஃபோர். ஒரு காலத்துல ஈவன் நானே ஒரு 5 இயர்ஸ் முன்னாடிலாம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா மெடிவல் இந்தியா படிக்காதீங்கன்னு சொல்லுவேன். அதுல வந்து அதிகமா கொஸ்டின் கேட்க மாட்டான், படிக்காதீங்கன்னு சொல்லுவேன். பின்னாடி மெடிவல் இந்தியாவை கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி பசங்க அதை படிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. லாஜிக் புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறமா என்னன்னா இப்ப நீங்க பார்க்கலாம், ஸ்போர்ட்ஸ் நியூஸே படிக்காதீங்க. நீங்க யூபிஎஸ்சியில இப்ப நான் 2013ல இருந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். எனக்கு நடத்தின ஈவன் என்னுடைய குருங்களே என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ் படிக்காதீங்க, யூபிஎஸ்சியில கேட்க மாட்டாங்க. சொல்லியிருக்காங்களா? ஆனா இந்த வருஷம் 3 ஸ்போர்ட்ஸ் நியூஸ் கேட்டாங்களா? அப்போ யூபிஎஸ்சி அவன் எப்பயுமே தனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கான். அவன் எப்பயுமே ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்லாம் கிடையாது. யூபிஎஸ்சி இஸ் மோர் டைனமிக் ரேதர் தென் ஸ்டாட்டிக். யூபிஎஸ்சி தன்னை என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நீ நினைக்கிறாள் நான் கிடையாது. ஓகே, ஒரு தாமரை இலை மேல இருக்கக்கூடிய தண்ணி மாதிரி. ஓகேவா? நான் ஓடிக்கிட்டே இருப்பேன், ஏன்னா நீங்க கால்குலேட்டே பண்ண முடியாதுன்றதுதான் யூபிஎஸ்சியோட ஸ்டாண்டர்ட். அப்போ நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா we have to cover both the static and dynamic part of the syllabus. ஓகேவா? கிளாஸ்ல நடத்துவீங்க, கிளாஸ்ல நடத்துவோம், படிச்சிருப்பீங்க, கிளாஸ் ரூம் ட்ரைனிங் நீங்க எடுத்துட்டு இருந்திருப்பீங்க. பட் அட் த சேம் டைம் டெஸ்ட் எழுதும் பொழுதுதான் நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்றது தெரியும். ஓகேவா? ஆஸ் யூஸ்வல் ஸோ ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் பார்ட் என்சிஆர்டிஸ் கண்டிப்பா கவர் பண்ணி ஆகணும். ஏன்னா தட் இஸ் த பேசிக்ஸ். அதனால என்சிஆர்டிஸ் கவர் ஆகும். ஓகேவா? அண்ட் பிரேக்அப், சப்ஜெக்ட் பிரேக்அப் அப்படின்றது இருக்கு. ஏன் சப்ஜெக்ட் பிரேக்அப், அதோடைய சூட்சமம் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் ஜான்வரி, ஏன்னா 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் இந்த டெஸ்ட் சீரிஸ்ல கவர் பண்ற மாதிரி தான். இட் இஸ் நாட் 1 இயர், 1.5 வருஷம். இந்த 1.5 வருஷம் அப்படின்றதே நான் ஏன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்னா, யூபிஎஸ்சி ஒரு 2 வருஷம் இந்த வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ மணி மல்டிப்ளையர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் எக்கனாமிக்ஸ்ல இருக்கும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது 2013லயும் கேட்டிருக்காங்க. புரியுதா? சில கொஸ்டின்ஸ்லாம் இப்போ புத்திசம் ஜெயினிசம் சார்ந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. 2014 2015 ஒரே கொஸ்டின் திருப்பி கேட்பாங்க. அப்போ நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இப்ப கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்கனாமிக்ஸ் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர் ஹிஸ்டரியிலேயே சில கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் இருக்கு. இப்போ தொலைவிரா ஹிஸ்டரியில வந்த கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? தொலைவிராவை பத்தி நம்ம லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சிருந்தோம். ஓகேவா? சோ இந்த தொலைவிராவை பத்தி இன்னைக்கு யூபிஎஸ்சியில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கும்போது we have to cover. ஸோ அதனாலதான் அதை பிளான் பண்ணிருக்கோம். ஸோ கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் டிஸ்கஷன் டன் ஆஃப்டர் எவ்ரி டெஸ்ட். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுவோம். அண்ட் டெஸ்ட் முடிஞ்ச உடனே வித்தின் 2 days உங்களுடைய எவாலுவேஷன், we will evaluating you your answers and உங்களுக்கு இண்டிவிஜுவலாவே the faculties will call in, ஓகே, கன்வே ஆர் உங்களுக்கு ஓவராலா நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத போட்டுருவாங்க. இது நம்ம கிட்ட ஏற்கனவே பிசிஎம் படிச்ச பசங்களுக்கு இதை நம்ம எப்படி பண்ணுவோன்றது தெரியும். இப்போ ஃப்ரெஷர்ஸா இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் தெரிய போகுது. பிகாஸ் இட் வில் டேக் 2 days or 3 days. ஓகே, உங்களுடைய மார்க் அப்படின்றது நீங்க எவ்வளவு மார்க் வாங்கினாலும் வில் பி எவாலுவேட்டிங் அண்ட் ஓவராலாவே நாம உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கறது சொல்லிடுவோம். ஸோ இதுதான் டெஸ்ட் சீரியஸ், இதுதான் விஷயம். இதை ஃபீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம 4500, பிசிஎம் பசங்களுக்கு இட் இஸ் இன்டெகிரேட்டட். ஏன்னா கோர்ஸ்ல வந்து கோர்ஸ் இன்டெகிரேஷன்லேயே பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் தே நோ நீட் டு கிவ் 4500. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட ஹிஸ்டரி ஆப்ஷன் படிச்சவங்க இப்போ எங்களுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு 4500 அண்ட் நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 5000. புரியுதுங்களா? ஸோ இதுதான் விஷயம். அண்ட் நாங்க ஏற்கனவே என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்றது எங்களுடைய டெலகிராம் சேனல் அண்ட் ஆல்சோ எங்களுடைய யூடியூப் சேனலையும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எங்களுடைய டெலகிராம் சேனல் அண்ட் யூடியூப் சேனல்
நீங்க டெய்லியும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்டிவா இருந்துட்டு தான் இருக்கு. எதனா ஒரு கிளாஸ் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க தாராளமா பார்க்கலாம். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் இப்போ 33 டெஸ்ட் இருக்குன்னு சொன்னேன். சாரி 34 டெஸ்ட் இருக்குன்னு சொன்னா அதுல 3 டெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இந்தியா டெஸ்ட். இந்த டெஸ்ட் நான் ஏன் வந்து இந்த டெஸ்டோடைய பிரேக்கப் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது மட்டும் சொல்லிடுறேன். இப்ப நிறைய பேர் இப்போ வீக் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அடுத்த வாரம் 24ஆம் தேதி, அக்டோபர் 24ஆம் தேதி நடத்தக்கூடிய டெஸ்ட் தான் இதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க படிச்சிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஸோ இப்போ நீங்க படிச்சிருந்தாலும் இப்போ பாருங்க, ஹிஸ்டரி, அட்லஸ் அண்ட் ஆல்சோ கரண்ட் அஃபேர்ஸ் இப்படிதான் ஸ்பிட் அப் இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எதுல அதிகமா நாங்க கொஸ்டின் கேட்போம் அப்படின்றதையும் கொடுத்தாச்சு. இப்போ 60 மார்க்ஸ் நீங்க இப்போ 60 கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஹிஸ்டரி தான் வரும். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? நீங்க தாராளமா அப்போ ஓகே இந்த டெஸ்ட்ல 60 மார்க்ஸ் கிட்ட ஹிஸ்டரிக்கு கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை தெரியாம இப்ப சில இன்ஸ்டியூட்ஸ்லாம் அதை கொடுக்கவே மாட்டாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா அதை அப்படி கொடுக்காதால என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே அட்லஸ்ல நிறைய கொஸ்டின் கேட்பாங்க போல, கரண்ட் அஃபேர்ஸ்ல நிறைய கொஸ்டின் கேட்பாங்க போலன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அப்ப நான் தெளிவாவே சொல்லிட்டோம், ஐயா ஹிஸ்டரிக்கு 60 கொஸ்டின் வருது. அட்லஸ் வந்து பார்க்கும்போது 20 கொஸ்டின்ஸ் அண்ட் மேப் ரீடிங், அட்லஸ் அண்ட் மேப் ரீடிங் 20 கொஸ்டின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பார்க்கும்போது 20 கொஸ்டின்ஸ். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னும் பொழுது ஜூன் 2021. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நான் எங்க இருந்து படிக்கிறதுன்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட்டா. ஓகே, ரொம்ப சிம்பிள். நீங்க ஆல்ரெடி ஒரு 2 இயர்ஸ் ஆஃப் ஜர்னி யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி எங்க இருந்து படிக்கணும்ன்றது நான் சொல்லவே தேவையில்லை. ஓகே, நீங்க நியூஸ் பேப்பர் நோட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா அல்லது பிஐபியோடைய நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா, இல்ல இதோடைய என்கேஸ் என்கிட்ட இல்லவே இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா ஜிகே டுடே வெப்சைட் தாராளமா போகலாம். ஸோ ஐ ப்ரிஃபர் யூ. ஓகேவா? ஸோ ஜிகே டுடே வெப்சைட் போகலாம் அண்ட் சில இம்பார்ட்டன்ட் வெப்சைட்ஸ் போகலாம். ஏன்னா ஜனவரி 2021 அப்படின்னும் பொழுது ஓகே நீங்க கரண்ட் அஃபேர்ஸே ப்ராடா டிவைட் பண்ணிக்கலாம். வாட் ஆர் ஆல் த இஷ்யூஸ், சோஷியல் இஷ்யூஸ் என்னென்ன, ஓகேவா, என்னென்னலாம் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன, ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன, கரண்ட் அஃபேர்ஸ்ல இதுல என்விரான்மெண்டல் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்கப்படும் இல்லையா? கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அதிகமா என்விரான்மெண்டல் கரண்ட் அஃபேர்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் பத்தி. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் உங்களுக்கு ஜனவரி 2021 இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அட்லஸ்ல என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we are just concentrating both on Indian side and also இப்போ கான்டினென்ட்ஸ் நாங்க கவர் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், ஈக்குவேட்டர், இது மூணுமே எந்தெந்த கண்ட்ரீஸ்ல பாஸ் ஆகுது, ஓகே இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல பாஸ் ஆகுது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கும்போது நீங்க எதிர்பார்க்கலாம். அதனாலதான் தெளிவாவே கொடுத்துட்டோம். டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், கேன்சர், ஈக்குவேட்டர் பாசிங் இந்த கண்ட்ரிஸ் அண்ட் டிராபிக் ஆஃப் கேன்சர் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா அண்ட் ஹிமாலயா ரீஜன்ல 3 ஹிமாலயன் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஹிமாத்ரி, சிவாலிக், ஓகே ஸோ இந்த மாதிரி, ஓகே ஸோ ஹிமாச்சல், ஹிமாத்ரி, சிவாலிக், ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டேட்ஸ் இப்போ ஒரு 2014 எல்லாம் கேட்டிருக்காங்க கொஸ்டின், ஹிமாலயன் ரீஜன்ல எந்த மாதிரியான ஹேபிடேஷன்ஸ் இருக்கு, ஓகே இப்போ ஒரு 5000 மீட்டர்ஸ் அபோவ் த சீ லெவல் இருக்கும்போது அங்க என்ன மாதிரியான பிளான்ட்ஸ் இருக்கு, அனிமல்ஸ் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய ஃப்ளோரா என்ன, ஃபவுனா என்ன, ஸோ இதெல்லாம் நீங்க அட்லஸ்லயே பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நீங்க கண்டதையும் படிக்காம தெளிவாவே கொடுத்துட்டோம். டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் எங்க பாஸ் ஆகுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் பாஸ் ஆகக்கூடிய கண்ட்ரி இப்போ சவுத் ஆப்பிரிக்கால பாஸ் ஆகுதா, ஓகே டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து பாஸ் ஆகுற இடத்துல ஏன் டெசர்ட்ஸ் வெஸ்டர்ன் மார்ஜின்ல இருக்கு, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரும். யூ சி டிராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகிற இடத்துல டெசர்ட்ஸ் வெஸ்டர்ன் மார்ஜின்ல இருக்கு. முக்கியமா நீங்க இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ டேக் தி டெசர்ட், ஓகேவா, நீங்க சவுதி அரேபியாவை எடுத்துக்கலாம், ஓகே ஸோ யுஏஇ எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஏன் எதுக்காக அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அது ஜியோகிராஃபி கலந்த மேப் ரீடிங் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். லாஜிக் புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ முதல் டெஸ்ட் ஹிஸ்டரி, ரெண்டாவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி. என்சிஆர்டிஸ் நம்ம கவர் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா 6th 7th 8th என்சிஆர்டி. செகண்ட் டெஸ்ட்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபியை கவர் பண்ணிடுவோம். இங்கேயும் அதே அட்லஸ் மேப் ரீடிங். இங்க நம்ம ஸ்டேட்டா ஏசியாவுடைய ஸ்டேட்ஸ், ஓகே இப்போ பார்க் ஸ்ட்ரீட், ஓகே ஸ்டேட் ஆஃப் மலாக்கா, ஸ்டேட் ஆஃப் ஏடன், ஓகே ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்க்கும்போது அதிகமா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். வாட் ஆர் ஆல் தி பெர்ஷியன் கல்ஃபை சுத்தி இருக்கக்கூடிய நேஷன்ஸ்னா என்னென்ன, ஓகே பெர்ஷியன் கல்ஃப்ல வெதர் ஈரான் ஆர் ஈராக் வந்து பார்க்கும்போது பார்டர் வச்சிருக்கா, ஓகே ஸோ ஏஷியா அப்படின்னும் பொழுது ஏஷியாவுடைய ஸ்டேட்ஸ், பே, கல்ஃப், மவுண்டன் ரீஜஸ், ட்ரென்ச்சஸ் அண்ட் ரிவர்ஸ். அப்போ ஏஷியாவில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு கான்டினென்ட்டை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா முடிப்பீங்க.
ஸோ இது மாதிரி ஏஷியா, யூரோப், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா. ஸோ இதை நீங்க ஆட்டோமேட்டிக்கா படிக்கும்போது வேர்ல்டு ஜியாகிரபியில உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஹோல்டு கிடைக்கும். வேர்ல்டு ஜியாகிரபியில எப்போ ஹோல்டு கிடைக்குதோ ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க சூப்பரா லிங்க் பண்ணிடலாம். ஏன்னா யூபிஎஸ்சி இப்போ அப்படிதானே கேட்கறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டமாஸ்கஸ் அப்படின்னும் பொழுது அது எங்க இருக்கு? சிரியா. ஓகே, ஸோ இந்த மாதிரியான வேர்ல்டு, ஏன்னா இப்போ சிரியா அப்படின்றது வெதர் இட் வாஸ், இப்போ எந்த ரிவர் சிரியால இருக்கு, வெதர் சிரியா இஸ் லிங்கிங் வித் ரெட் சி ஆர் காஸ்பியன் சி ஆர் வாட் எவர் மேபி தி கேஸ். ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெட் சி அப்படின்னா டெட் சியை சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் என்ன. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸை நீங்க ஈஸியா டீல் பண்ணிடலாம். அதனால டோன்ட் டேக் சீரியஸ் லைட்லி. நான் திருப்பியும் சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ இதுக்காக எங்க டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேவா? ஸோ கண்டிப்பா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய ரிசல்ட், அது ஒரு பேராசம் கூட வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுடைய ரிசல்ட் இன்னும் அதிகமாகும். அதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கான்செப்ட் புரியுதா? இதை நீங்க சீரியஸா எடுத்தாலும் எடுத்துக்கலாம், பட் நாங்க கண்டிப்பா ரிசல்ட் காமிப்போம், ஓகேவா? ஏன்னா எனக்கு தெரியும் வாட் இஸ் மை ஸ்டெப் அண்ட் வாட் இஸ் மை டீம் ஸ்டெப் அண்ட் வாட் இஸ் யுவர் ஸ்டெப்ன்றது எனக்கு தெரியும், ஓகேவா? உங்களெல்லாம் லைட்டா அப்படியே கொஞ்சம் தூக்கி விட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்க பெரிய லைட்டா அந்த தொடர்ந்து உங்களை இண்டிவிஜுவலா மானிட்டர் பண்ணணும். தொடர்ந்து என்ன பண்றீங்க அப்படின்னு தொடர்ந்து உங்களை டார்ச்சர் பண்ணணும், ஓகே? சோ கொஞ்சம் உங்களை அப்படி பண்ணன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டார்ச்சர் உங்களை பண்ணாதாலதான் நீங்க ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா இருக்கீங்க. அதான் விஷயம். சிவில் சர்வீஸ் படிக்கும்போது அப்படியே கழுத்து கீழே கத்தி இருக்கிற மாதிரியே இருக்கும், ஓகேவா? பசி எடுக்கும் ஆனா சாப்பிட தோணாது. அந்த ஒரு லெவல்ல வந்து நீங்க இல்லாம கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிறதால தமிழ்நாட்டுல ரிசல்ட் காமிக்கிறது இல்லை, ஓகே? காமிக்க முடியறது இல்லை, ஓகேவா? சோ அதனால இதெல்லாம் பிளான் பண்ணி தான் வந்து இறங்கி வந்து பார்க்கும்பொழுது வேலை செய்யணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு, ஓகேவா? ஸோ அதனால we know what we are. ஸோ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ டெஸ்டோடைய குவாலிட்டி நீங்க கண்டிப்பா நல்லா எதிர்பார்க்கலாம். ஸோ 3rd டெஸ்ட் இந்தியன் குவாலிட்டி, 4th டெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியன் எக்கானமி, ஸோ 5th டெஸ்ட் ஹிஸ்டரி. அப்படியே ஒவ்வொரு 4 to 5 டெஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்க அந்த சப்ஜெக்டை தொடர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஹிஸ்டரி 6th 7th 8th படிச்சிருப்பீங்க. 6th 7th 8th அப்புறமா நீங்க எங்கடா வரீங்க அப்படின்னா இப்போ ஓல்டு என்சிஆர்டி வந்துடுறீங்க. மாடர்ன் இந்தியாவில் 1 to 6 சாப்டர்ஸ். அதே நியூ என்சிஆர்டிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 1 to 3, புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்தந்த சாப்டர் நீங்க படிக்கும் பொழுது ஓகே இந்தந்த சாப்டர் நம்ம இதுல படிக்க போறோம், ஸோ ஹிஸ்டரி கவர். ஸோ இது உங்களுக்கு எங்க லாஸ்டா ஹெல்ப் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்டா இது எந்த உங்களுக்கு இது மாதிரி தான் ஸ்பிட் அப் இருக்குங்க. எல்லா சப்ஜெக்ட்டும் இப்படிதான் ஸ்பிட் அப் போட்டு வச்சிருப்போம். நீங்க ஸ்பிட் அப் பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இப்படி ஸ்பிட் அப் முடிஞ்ச பிறகு எக்ஸாக்டா நீங்க ஃபுல் டெஸ்ட்ல வந்து முடிப்பீங்க. நீங்க ஸ்பிட் அப் பாருங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா உங்களுக்கு பிப்ரவரி மாசம் நீங்க ஃபுல் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க, புரியுதுங்களா? இதுல நாங்க எதுலையுமே மிஸ் பண்ணல. இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ், இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் எதையும் மிஸ் பண்ணவே இல்லை. அண்ட் முக்கியமா யோஜனா அண்ட் குருஷேத்ராவை ஒரு படிக்கணும்னு நிறைய ஆஸ்பிரன்ஸுக்கு தெரியறதே கிடையாது. யோஜனா அண்ட் குருஷேத்ராவை கண்டிப்பா படிக்கணும், அதுல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எடுக்கணும். அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. என்விரான்மெண்டல் கரண்ட் அஃபேர்ஸ் மிக முக்கியமான ஒரு விஷயம், ஓகே? அண்ட் ஈவன் என்ன அப்படின்னா இந்தியா இயர் புக், ஓகே? கரண்ட் அஃபேர்ஸ்ல எப்படிலாம் கேட்க முடியுமோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். யூபிஎஸ்சியோடைய இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின்ஸ் எப்படி, ஓகேவா? அவங்க எந்த மாதிரியான பேசுறாங்கன்றதை இப்ப நான் காமிக்கிறேன். ஸோ ஓவராலா இதாங்க விஷயம். ஸோ இப்படி பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாக்டா உங்களுக்கு டெஸ்ட் எத்தனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் கோ அப் டு ஜூன் மாசம் வரைக்கும் போகும். ஜூன் மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதுக்கு முன்னாடி 3 ஆல் இந்தியா டெஸ்ட் இருக்கும் ஆக்சுவலா. ஸோ 5 CSAT டெஸ்ட், ஓகே? 3 ஆல் இந்தியா டெஸ்ட், ஆல் இந்தியா மாக் டெஸ்ட், ஓகே? அண்ட் இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்ல உங்களுக்கு ஆர்டிகல்ஸ், நியூஸ் பேப்பர்ல வர ஆர்டிகல்ஸ் அதிகமா இந்த டெஸ்ட்ல ஸ்பிளிட் அப் டெஸ்ட்ல ஓவராலாவே நீங்க 34 டெஸ்ட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே ஒரு 15 டெஸ்ட் கிட்ட இருக்கும், ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் நம்ம அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் CSAT அப்படின்றது உங்களுக்கு 5 டெஸ்ட் கிட்ட இருக்கு. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு டிஸ்கஷன் அப்படின்றது கண்டிப்பா வந்து பார்க்கும்போது இருக்கும், புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் இந்த டெஸ்ட் சீரியஸோடைய கான்செப்ட். நம்ம பிளான் பண்ணது என்னன்னா இதுதான் பிளான் பண்ணது. ஸோ இன்னையில இருந்தே நீங்க ஒர்க்கோட ஆரம்பிக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பிளான் பண்ணி படிங்க. இந்த வாரம் என்ன படிக்க முடியும்? ஒரு நாள்ல 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும், 6 மணி நேரம் வரைக்கும், ஓகே? 5 to 6 hours ஒரு நாளை நீங்க குவாலிட்டேட்டிவா படிச்சீங்க அப்படின்னா தாராளமா நீங்க படிச்சு முடிச்சிடலாம். உங்கள நிறைய பேர் ஆல்ரெடி நீங்க ஏற்கனவே நீங்க ப்ரிலிம்ஸ் அடிச்சிருப்பீங்க. ஒரு 80 மார்க், இப்ப 85 மார்க் அப்படின்னும் பொழுது 80 மார்க் 75 மார்க் அப்படின்னு வாங்கியிருப்பீங்க. ஆர் சில பேர் 1 மார்க்லாம் கட் ஆஃப்ல போயிருக்கும், CSATல போயிருக்கும். ஐ நோ த பெயின் ஆஃப் இட் ஆக்சுவலி.
புரியுதுங்களா? ப்ரிலிம்ஸ்ல ஃபெயில் ஆனா எப்படி இருக்கும், மெயின்ஸ்ல ஃபெயில் ஆனா எப்படி இருக்கும், இன்டர்வியூல ஃபெயில் ஆனா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அனைத்து விதமான ஃபெயிலியர்களும் எப்படி இருக்கும்ன்றத பார்த்தோம் நான் ஆக்சுவலா. ஓகேவா? நமக்கு தேவை ஒரே ஒரு சின்ன வெற்றி தான். அந்த ஒரு சின்ன வெற்றி கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த முதல் வெற்றிக்கு ரொம்ப தீவிரமா நாம உழைக்கணும். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? whether you people understand or not. ஸோ அதனால நீங்க உழைக்கிறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு ரெடி. இதுதான் விஷயம் நான் சொல்ல ஆசைப்பட்டேன். அண்ட் இந்த வருஷத்தோடைய ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க பாருங்க, ஐ வில் ஷோ யூ சம் ஹவு த ட்ரெண்ட். முக்கியமா இப்போ ஹிஸ்டரியில இருந்து மட்டும் எடுக்கிறேன் நான். இப்போ ஹிஸ்டரியில நம்மளுடைய கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்றத காமிச்சிடறேன். இது யூபிஎஸ்சி உடைய 2021 யூபிஎஸ்சி கொஸ்டின். இது ஹிஸ்டரி கொஸ்டின்ஸ் தான். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும்பொழுது எங்க டார்கெட் பண்ணுவோம்? நம்ம டெஸ்ட் சீரிஸ்ல மேக்ஸிமம் டார்கெட் பண்ற ஏரியா என்ன அப்படின்னா, we are going to target on முக்கியமா இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஏரியாவை நிறைய பேர் நடத்துறதே கிடையாது. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பொழுது ஆக்ட், இதுல முக்கியமா ஹிஸ்டரி இருக்கும், பாலிட்டி இருக்கும். இந்த ரீஜனை நிறைய நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ்ல நடத்துறது கிடையாது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ரீஜனை ஒரு பெரிய விஷயமா மதிக்கிறதே கிடையாது. மாடர்ன் இந்தியாவில் பாத்துக்கலாம் அப்படின்னு, மாடர்ன் இந்தியாவில் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல பாத்துக்கலாம், இதை யார் படிச்சுக்கிறது அப்படின்றத விட்டுறாங்க, இக்னோர் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் விடக்கூடாது. நம்ம டெஸ்ட் சீரீஸ்ல அதிகமா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட நம்ம டார்கெட் பண்ணுவோம். இப்ப யூபிஎஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் 2021 கேட்ட ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 2 ஒன்லி. இது ஏன் வந்து பார்க்கும்பொழுது டெஸ்ட் சீரியஸ் எழுதும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸையும் யூபிஎஸ்சி விளையாடுற இடம் அப்படின்றது ஒரு இடம் இருக்கு ஆக்சுவலா. ஓகேவா? பாருங்க, இந்த மாண்டெக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ், இது ஒரு கொஸ்டின் கிடையாது. இந்த மாண்டெக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் 1919, இதுக்கு இன்னொரு பேர் என்ன, யாருன்னா சொல்லுங்க. வாட் இஸ் அனதர் நேம் ஆஃப் மாண்டெக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் 1919? இதோட இன்னொரு பேர் என்ன? உங்களதான் கேக்குறேன். மாண்டெக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் 1919 இன்னொரு பேர் என்ன? எந்த தாங்க சொல்லுதுன்னு பார்க்கலாம். GOI 1919. வெரி குட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. சூப்பர் சூப்பர் ஸ்ரீனிவாசன் சார். புரியுதுங்களா? இது ஒரு கொஸ்டின். டெஸ்ட் சீரியஸ்ல எப்படி ஆன்சர்ஸ் டிஸ்கஷன் இருக்கும் அப்படின்னா அப்படிதான். ஏன்னா டிஸ்கஷன்ஸ் I will be dealing with it and the concerned faculty will be dealing with it. மாண்டெக் என்ன பண்ணுவோம்னா வளவளன்னு கொடுக்கவே மாட்டோங்க ஆக்சுவலா. ஓகேவா? வளவளன்னு கொடுத்து உங்களை தேவையில்லாம நிறைய விஷயங்களை படிக்க வச்சு உங்களை டார்ச்சர் பண்றதுக்கு என்னுடைய விருப்பமே கிடையாது. The Montagu Chelmsford Reforms is also called as the Government of India Act 1919. சரி, இதுல இன்னும் இப்போ டெஸ்ட் டிஸ்கஷன்ல செகண்ட் பாயிண்ட் இப்படிதான் இருக்கும். இந்த மாண்டெக் யாரு, செம்ஸ்ஃபோர்ட் யாரு? Who was Montagu, who was Chelmsford? உங்களுக்கு தெரியலாம். ஓகே, மாண்டெக் அப்படின்றவர் ஏதோ ஒருத்தர், செம்ஸ்ஃபோர்ட் யாரோ ஒருத்தர். யார் அவங்க? ஒருத்தவங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா, இன்னொருத்தர் வைஸ்ராய். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஓகே, இன்னொருத்தர் இந்தியாவுடைய வைஸ்ராய். இது ஒரு ஃபேக்டர். UPSC nowadays concentrating on both the facts and also facts plus concept. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, யூபிஎஸ்சி ஃபேக்ட்ஸ் கேட்க மாட்டாங்க, டிஎன்பிஎஸ்சில தான் ஃபேக்ட்ஸ் கேட்பாங்க, யூபிஎஸ்சி ஒன்லி கான்செப்ட்ஸ் தான் கேட்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. யூபிஎஸ்சி now dealing with both fact and also concepts. லாஜிக் புரியுதா உங்களுக்கு? So the Montagu Chelmsford Reforms of 1919 recommended granting voting rights to all the women. இதுதான் பிரச்சனை. To all the women above the age of 21. இப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸே நீங்க எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டீங்க. To all the women கிடையவே கிடையாது. ஓகேவா? ஏன்னா பெண்கள் இந்த டைம் பீரியட்ல விமென்ஸ், இதோட இன்னொரு பேக்ரவுண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, விமென்ஸ் இந்தியா அசோசியேஷன் அப்படின்னு ஒரு அசோசியேஷன் இருந்துச்சு. இந்த அசோசியேஷன் நம்மளுடைய மெட்ராஸ் மாகாணத்துல சவுத் இந்தியாவில தான் ஆரம்பிச்சாங்க. இவங்க இந்த அசோசியேஷனுடைய ஒன் ஆஃப் தி ஹெட் யார் சார் அப்படின்னா அனிபெசன்ட். இன்னும் ஒருத்தவங்க டார்த்தி தினஜினராஜான்னு ஒருத்தர் பேர், அவங்க பேர்லாம் இப்ப வேண்டாம். இவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் டிமாண்ட் பண்றாங்க, எங்களுக்கு சொத்துரிமை வேண்டும், எங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் வேண்டும்.
ஓகே, சோ அப்படி இருக்கும் பொழுது கவர்மெண்ட் கிட்ட ஓவரா பிரஷர் பண்ணப்படுது. விமென்ஸ் இந்தியா அசோசியேஷன் பேரு. இது கேட்பாங்க, உமன்ஸ் இந்தியா அசோசியேஷன் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, யாரால் ஆரம்பிக்கப்பட்டது, இது ஒரு இன்னொரு கொஸ்டின். யூபிஎஸ்சியில ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்றீங்கன்னா டெஸ்ட் சீரியஸ்ல 4 கொஸ்டின் அதுக்கு பின்னாடி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சோ அப்படி கேட்டதாலதான் பிரிட்டிஷ் இந்தியா டைம் பீரியட்லயே சவுத் இந்தியாவில தான் ஃபர்ஸ்ட் டைம் விமென்ஸுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தாங்க. ஆனா எல்லா விமென்ஸுக்கும் கொடுக்கல. யாரு படிச்சிருக்காங்களோ, யாரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்களோ. ஆனா என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா அன்னைக்கு விமென்ஸுக்கு ப்ராப்பர்ட்டியே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சோ இது ஒரு ஃபேக்டர். புரியுதா உங்களுக்கு? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சுத்தமா வரவே வராது. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? எஸ். The Government of India Act of 1935 gave women reserved seats in the legislature. இது வந்து பார்க்கும்போது கண்டிப்பா ஓகே, இது கண்டிப்பா வந்து பார்க்கும்போது கரெக்டா தான் இருக்கும். புரியுதுங்களா? ஃபைன். ஸோ அதனால தான் 213 Government of India Act 1935 ஓகே, ஸோ gave reservation seats for women in provincial legislatures. புரியுதுங்களா? இது கரெக்ட். அண்ட் இதுவே நீங்க மற்ற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு கொஸ்டின். இப்ப பாருங்க, வித் ரெஃபரன்ஸ் டு தி 8th August 1942 in Indian history which one of the following statement is correct ன்னு கேக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது 8th August 1942 அப்படின்னும் பொழுது இது கொஸ்டின் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்றது தெரியுது. ஏன்னா 8th August 1942ல காந்தி பாம்பேல ஓகே கோவாலியார் டேங்க் மைதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஒரு மைதானத்துல ஒரு பெரிய டாக் ஒன்று கொடுக்குறாரு குவிட் இந்தியா மூவ்மெண்ட் பத்தி. ஓகேவா, டூ ஆர் டை அப்படின்றத பத்தி ஓகே காந்தி பேசுற ஈவெண்ட் தான் அந்த 8th August. அப்போ அந்த டேட்டை படிக்கும் போதே ஒரு டேட்டை பார்க்கும் போதே உங்களுக்கு அது குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ன்றது தெரியணும். ஓகேவா, அப்ப எது கரெக்ட்னு கேட்கிறாங்க. ஸோ த குவிட் இந்தியா ரெசல்யூஷன் வாஸ் அடாப்டட் இன் தி ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி. எஸ், ஆமா உண்டு. த வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் வாஸ் எக்ஸ்பேண்டட் டு இன்க்ளூட் மோர் இந்தியன்ஸ். ஓகே, இந்த வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் இது இப்போதைய கான்செப்ட் கிடையாது. இதுக்கும் குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த பர்டிகுலர் 8th August 1942க்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. The Congress ministers resigned in 7 of the province. இது காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் ரிசைன்ட். இது எப்ப ரிசைன் பண்ணிருப்பாங்கன்னா 1939ல World War II நடக்கும் போது ஆரம்பிக்கும் போது ரிசைன் பண்ணிருப்பாங்க. அதான் சொல்றேன் இல்லைங்க, யூபிஎஸ்சி ஒரு கொஸ்டின்ல 4 கொஸ்டின் கிட்ட உள்ளார வச்சிருப்பாங்க. நம்மளுடைய கொஸ்டின்ஸ் உடைய டிஸ்கஷனே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே நான் இப்ப நடத்துறேன்னு அப்படிதான் இருக்கும். Why it is correct, why it is not correct. Cripps proposed an Indian union with the full dominion status once the Second World War was over. இந்த கிரிப்ஸ் ப்ரொபோசலுக்கும் இப்போ இதுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? சோ இதான் விஷயம். 8th August 1942க்கும் கிரிப்ஸ் ப்ரொபோசலுக்கும் சம்பந்தமே கிடையாது. பிகாஸ் கிரிப்ஸ் இந்த டேட்டுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கும் வந்துட்டார். கிரிப்ஸ் இந்தியாவில் இருந்தது எப்படின்னா மார்ச் மாசம் வந்தாரு, ஜூன் மாசம் கிளம்பிட்டார். இதான் விஷயம். இதான் கிரிப்ஸ் ப்ரொபோசல் அந்த டைம் பீரியட். 8th Augustக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. சோ யூபிஎஸ்சி சின்ன சின்ன விஷயங்களை கூட அவன் கொஸ்டின் ஈஸியா தாங்க கேட்கறான், ஆனா அந்த நுணுக்கங்கள் என்னன்றது நமக்கு தெரியும். இது ஒரு பாயிண்ட். சோ இப்படி இருக்கும் டிஸ்கஷன். அண்ட் இப்ப பாருங்க, சாங்ஸ் ஃப்ரம் த பிரிசன், இது யாருதுன்னு கேட்கறாங்க. இதெல்லாம் படிச்சிருந்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். இதெல்லாம் ஸ்டேட் ஃபேக்ட். இந்த ஃபேக்டை நீங்க படிச்சிருந்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இது என்னவோ எரவாடா பிரிசன் ஒண்ணு கொடுத்துருக்கேன். இது என்ன எரவாடா பிரிசன்? எரவாடா ஜெயில் அப்படின்றது எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். வேர் இஸ் எரவாடா ஜெயில்? யாரா சொல்லுங்க. ஆமா, எரவாடா ஜெயில் அப்படின்றது பூனேல இருக்கு. ஏன் எரவாடா ஜெயில் ஃபேமஸ் அப்படின்னா, இப்ப கொடுத்து நான் 1930s கொடுத்து வச்சிருக்கோம். காந்திய 1930sல எரவாடா ஜெயில அடைச்சு வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. எத்தனை வருஷம் இருந்தாருன்னா 15 மாசம் இருந்தாரு, 15 months. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு காந்தி இந்தியாவுக்கு வரும் பொழுது திருப்பியும் சிவில் டிசபிலிட்டி மூவ்மெண்ட் அவர் ஆரம்பிச்சிருவாருன்ற ஒரு காரணத்துக்காக 15 மாசம் அவரை ஜெயில அடைச்சு வச்சிட்டாங்க. புரியுது உங்களுக்கு? அந்த 15 மாசம் இப்ப காந்தி சும்மாலாம் இருக்க மாட்டார். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட்டர். ஆக்சுவலா காந்தி அட்வொகேட், ஆனா அவருக்கு சரியா பேச்சு வராது இனிஷியல் டைம் பீரியட்ல. காந்தி நல்லா எழுதுவார். ஓகே, ஜவஹர்லால் நேரு நல்லா பேசுவார். ஜவஹர்லால் நேரு வாஸ் a orator, best orator, but Gandhi was not a best orator, but Gandhi can write well. காந்தி மாதிரி இப்போ ஒரு பேராகிராஃப்னா காந்திக்கு ஒரு 40 லைன். என்னது 40 லைனா நீங்க கேட்கலாம். ஒரு காந்தியோடைய நீங்க அவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேரா அப்படின்னா 40 லைன் அர்த்தம். 40 lines 50 lines. ஓகே, அப்போ என்னன்னா காந்தி நமக்கே தெரியும், காந்தி was the one who interested in Hindu ideology.
ஸோ நிறைய ராமாயணம், மகாபாரதம். ஓகே, சின்ன வயசுல இருந்து இந்த ஹிந்து பிலாசபி அண்ட் ஐடியாலஜியால ரொம்ப கவரப்பட்டவர் காந்தி. ஸோ அதை வந்து சாங்ஸ் ஃப்ரம் த பிரிசன் சொல்லிட்டு காந்தி எழுதினது அந்த டைம் பீரியட். நீங்க எல்லாருமே டக்குன்னு போய் பாலகங்காதரத்துல போய் கத்திருப்பீங்க, அவரு கிடையாது. சாங்ஸ் ஃப்ரம் த பிரிசன், ஏன்ஷியன்ட் இந்தியன் ரிலீஜியஸ் லிரிக்ஸ்னும் பொழுது ஆமா இல்ல பாலகங்காதரத்துல இந்த சிவாஜி ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறமா நம்மளுடைய கணபதி ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சாருப்பா, அதனால அவரு தான் இருக்கும் நீங்க போட்டிருப்பீங்க. இதை நீங்க இப்ப சாங்ஸ் ஃப்ரம் த பிரிசன் சாங் அப்படின்னும் பொழுது ஆமா இல்ல கவிக்குயில் சரோஜினி நாயுடு அப்படின்னு இதை போட்டிருப்பீங்க, அதுவும் கிடையாது. அதான் சொல்றேன்ல, டெஸ்ட் சீரியஸ் எழுதும் போதுதான், டெஸ்ட் சீரியஸ் பண்ணி டிஸ்கஷன் அட்டென்ட் பண்ணும் போதுதான் எங்க தப்பு பண்றீங்கன்றது தெரியும். ஏன்னா உங்களுடைய சைக்காலஜிக்கு ஏற்ற மாதிரி தான் கொஸ்டின் எடுக்க போறேன், நீங்க பாருங்க அப்புறமா. ஓகே ஃபைன். வித் ரெஃபரன்ஸ் டு மெடிவல் இந்தியா விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் கரெக்ட் சீக்வன்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. இன் அசெண்டிங் ஆர்டர் டேர்ம்ஸ், இங்கதான் நம்ம ஆளுங்களுக்கு குழம்பிடும். வாட் இஸ் அசெண்டிங் ஆர்டர்? சின்ன வயசுல படிச்சிருப்போம், அதை மறந்துட்டு இருக்கோம். ஓகே, அசெண்டிங் அப்படின்னா ஏறுதல், டிசெண்டிங் அப்படின்னா ஓகே இறங்குதல். இதை நம்ம படிச்சிருக்கோமா? எஸ் ஆர் நோ? அப்ப என்ன கேட்கிறான் அப்படின்னா பராகனா, சர்க்கார், சுபா. இதை நீங்க படிக்கும் பொழுது எங்கேயோ உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். பராகனா எங்கேயோ படிச்சிருக்குமே, பராகனா 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 அப்படின்னும் பொழுது நீங்க பராகனா அப்படின்னு படிக்கும் பொழுது நீங்க மாடர்ன் இந்தியாவில் பேட்டில் ஆஃப் பிளாசி ஞாபகம் வரலாம். உங்களுக்கு தெளிவா படிச்சிருந்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படின்ற வார் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். Though these terms are all medieval Indian terms, அவன் திருப்பியும் கொடுத்துட்டான் with reference to medieval Indian கேட்டான். ஆனா பேட்டில் ஆஃப் பிளாசி நடந்தது 1764ல. எப்படி உங்களுக்கு லிங்க் பண்ணணும்னு சொல்றேன் பாருங்க. சாரி, 1757ல பேட்டில் ஆஃப் பிளாசி நடந்தது. 1757ல இந்த 1757ல பேட்டில் ஆஃப் பிளாசி முடிஞ்ச பிறகு ஒரு ரிசல்ட் ஒண்ணு போடுறாங்க, ஒரு ட்ரீட்டி ஒண்ணு கன்க்ளூட் பண்றாங்க. பேட்டில் ஆஃப் பிளாசில சிராஜுத்தௌலா இறந்துடுறாரு. மிர் ஜாஃபர் now he appointed as the new Nawab of Bengal. அப்ப இந்த மிர் ஜாஃபர் கிட்ட பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எங்களுடைய பப்பட் எம்பையர், புரியுதா? நீங்க எங்களுடைய பப்பட், நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும். அப்போ எங்களாலதான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. So what you are going to give for the British? அப்போ அந்த மிர் ஜாஃபர் சொல்றாரு, ஐயா நீங்க என்ன நவாபா ஆக்குனதால பெங்கால் இருக்கக்கூடிய 24 பராகனாவை உங்களுக்கு நான் கொடுத்துறேன். பராகனான என்ன? 24 தாலுக்கு. இந்த தாலுக்கு தான் நான் சப் டிஸ்ட்ரிக்ட்னு போட்டேன். இன்னைக்கு நாம தாசில்தார் அப்படின்னு சொல்றோம்ல, தாசில்தார் அப்படின்ற வார்த்தை தெஷில் அப்படின்ற வார்த்தையில இருந்து வந்துச்சு. தாசில்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, தாசில்தார், அந்த தாலுக்குடைய ஹெட் தாசில்தார்னு சொல்றோமா? மெடிவல் டைம் பீரியட்ல அந்த தாலுக்கு, அந்த சப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பராகனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு விதமான ட்விஸ்ட். இது மெடிவல் டைம் பீரியட்னா இது யாருடைய பீரியட்னா முகல்ஸ் பீரியட்ல இந்த வார்த்தை வருது. முகல் சுபாஸ் அப்படின்னா ப்ராவின்ஸ். புரியுதா உங்களுக்கு? சர்க்கார் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட். சர்க்கார்னா விஜய் மூவி கிடையாது, சர்க்கார்னா டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஈவன் ஷெர்ஷா சூரி பீரியட்ல இந்த சர்க்கார் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ஃபேமஸ். அவன் பாருங்க தெளிவா அவன் முகல் டைம் பீரியட்னு கொடுக்கல, மெடிவல் டைம் பீரியட்னு கொடுத்தான். மெடிவல் டைம் பீரியட்ல முகல்ஸா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா ஷெர்ஷா சூரி பீரியட்ல சரி, இந்த மாதிரியான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணப்பட்டது. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? அப்போ எது அசெண்டிங் ஆர்டர்னு கேட்கும் பொழுது பராகனா, சர்க்கார் அண்ட் ஆல்சோ சுபா. இப்படி யூபிஎஸ்சி கேட்கறாங்க, நடத்தும் போது இப்படிதான் படிக்கணும். அதனால திருப்பியும் சொல்றேன், பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில நீங்க படிக்கலாம், தப்பு கிடையாது. நான் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியை விட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, வாட் இஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் பாயிண்ட், இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். கான்செப்ட் புரியுதா? இந்த மாதிரி தாங்க எல்லா விஷயமும். ஆக்சுவலா இப்போ ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய என்சிஆர்டி புக்ல ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அசோசியேட்டட் வித் பிதூன் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஆனா யூபிஎஸ்சி எப்படி கேட்டிருக்கான் பாருங்க, தெளிவா கேட்டிருக்கான். Who among the following was associated as secretary with the Hindu female school? நல்லா புரிஞ்சுக்கோங்க, Hindu female school which later came to be known as the Bithun female school. உங்க என்சிஆர்டி புக்ல கொடுத்திருப்பாங்க, இந்த லைன் தான் கொடுத்திருப்பாங்க. Bithun school was founded by Ishwara Chandra Vidyasagar 1849 at Bengal. இதான் பாயிண்ட். ஆனா யூபிஎஸ்சி எப்படி கேட்கறாங்கன்னா ஒரு கொஸ்டின்லயே அதோடைய பேக்ரவுண்டையும் தெளிவா கேட்கறாங்க. பித்தூன் அப்படின்றது யாரு? Who was this Bithun? Bithun அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலே ஓகேவா, he was a British fellow. He was a British fellow. அதனாலதான் கொடுத்திருக்கேன். அவருடைய ஃபுல் நேமே என்னன்னா ஜான் எலியோட் ட்ரிங்க்வாட்டர் பித்தூன் அப்படின்னு பேர். ஓகேவா, இவரை சிம்பிளா JED பித்தூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சார் இந்த டைம் பீரியட்ல என்னாச்சு? வாட் ஹேப்பனிங் இன் 1849?
இந்தியாவில் 1840s 50s என்ன ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில் 1833 இந்த மெக்காலே எஜுகேஷனல் மினிட்ஸ் படிச்சிருப்பீங்க. 1833ல இருந்து 1835ல இந்தியாவில் மெக்காலேவுடைய தலைமையில இந்தியாவுடைய ஃபியூச்சர் இங்கிலீஷ் எஜுகேஷனை பத்தி ஒரு ஃபாரம், ஒரு மினிட்ஸ் போடுறாங்க. அதுல இங்கிலீஷ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனா மாத்துறாங்க. ஹையர் எஜுகேஷன்ல இங்கிலீஷ் தான் இனிமேட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. இது மெக்காலே எஜுகேஷனல் மினிட்ஸ். இந்த மெக்காலே எஜுகேஷனல் மினிட்ஸ்ல நிறைய ஃபிளாஸ் இருந்துச்சு. இங்க இருக்கக்கூடிய நேட்டிவ் எஜுகேஷன்ல வெர்னாகுலர் லாங்குவேஜ் இல்லையா, டெக்னிக்கல் எஜுகேஷன் இல்லையே அப்படின்னு நிறைய குவரிஸ் இருந்துச்சு. இதை ஓவர் கம் பண்றதுக்காக இந்தியாவில் 1833ல பிரிட்டிஷ் கொடுத்த எஜுகேஷன் இட் வாஸ் நாட் அ மாஸ் எஜுகேஷன். மக்களுக்கான கல்வி கிடையாது. ஓகேவா? அவங்களுக்கு விருப்பமான யாருன்னா ஒரு ராஜா ஆர் பிரின்ஸ்லி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய யாருன்னா ஒருத்தவங்க தான் ஓகே படிக்க அலோவ் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா தன்னுடைய சொந்த காசுல எதனா ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்தணும். இந்த எல்லா ப்ராப்ளத்தையும் ரெக்டிஃபை பண்றதுக்காக சொல்ல போனா இந்தியாவில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை எஜுகேஷன்ல எடுத்துட்டு வர்றதுக்காக பித்தூன் அப்படின்றவரால ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூல் தான் பித்தூன் ஸ்கூல். இட்ஸ் அ ஃபீமேல் ஸ்கூல், நாட் ஃபார் மேல் ஸ்கூல். ஆனா பித்தூன் ஸ்கூலுக்கு முன்னாடி யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம், இந்தியாவில் ஃபர்ஸ்ட் விமென்ஸ்க்கு ஸ்கூல் ஆரம்பிச்சது, கேர்ள்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சது எங்க, யார் ஆரம்பிச்சு? இதை சொல்றவங்களுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. ஆனா அந்த பிரைஸ் நான் ஆன்லைன்ல தான் தருவேன். பார்க்கலாம் யார் சொல்றீங்க. ஜோதிபாய் பூனா. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஜோதிபா பூனா. வெரி குட் வெரி குட், சூப்பர். பரவாயில்லையா, 3 பேர் சொல்லிட்டீங்களே. அப்போ பிரைஸை பகிர்ந்து கொடுத்துட்றேன். ஃபைன். என்ன பிரைஸ்ன்றது நான் அப்புறமா கிளாஸ் முடிச்சு சொல்றேன். ஸோ இந்த ஜோதிபாய் பூலே அண்ட் சாவித்ரிபாய் பூலே, அவங்க பேர் ஏன் மறந்தீங்க? இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஏன் சாவித்ரிபாய் பூலே யூனிவர்சிட்டி இருக்கு? ஏன் she was so special? She along with her husband, they started India's first girls school and home for deserted women. இதான் டிஸ்கஷன்ல தான் புரியும். இது கரண்ட் அஃபேர்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. ஜோதிபாய் பூலே நிறைய பேர் தெரியும், சாவித்ரிபாய் பூலே ஏன் பேச மாட்டீங்க? இதான் பாயிண்ட். அப்போ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஆரம்பிச்சவர் வேற எங்கேயோ இருக்காரு. ஆனா பட் பித்தூன் ஸ்கூல் அப்படின்றது ஏன் அசோசியேட்னா, அது ஆரம்பிச்சது ஒரு பிரிட்டிஷ்காரர் தான். பட் இந்த பித்தூன் ஸ்கூல பின்னாடி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அதோடைய செக்ரட்டரியா மாறுறாரு. தன்னுடைய சொந்த காசுல என்ன பண்றாரு அப்படின்னா, மோர் தென் 30 ஸ்கூல்ஸ் ஸ்டார்டட். கான்செப்ட் புரியுதா? ஏன் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இதுக்கெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் கொடுக்குறாங்க சார்? ஏன் ஈஸ்வர சந்திர வித்யாசாகருக்கு கொடுக்குறாங்கன்னா, இதே டைம் பீரியட்ல நீங்க பார்த்திருப்பீங்க 1854ல சார்ல்ஸ் வுட்ஸ் எஜுகேஷனல் டிஸ்பேட்ச் அப்படின்னு ஒன்று. எப்படி நம்ம மெக்காலே எஜுகேஷனல் மினிட்ஸ் படிச்சோமோ, சார்ல்ஸ் வுட்ஸ் எஜுகேஷனல் டிஸ்பேட்ச் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த சார்ல்ஸ் வுட்ஸ் எஜுகேஷனல் டிஸ்பேட்ச் மூலியமா அன்னைக்கு சான்ஸ்கிரிட் காலேஜோடைய பிரின்சிபலா இருந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், அவர் படிச்சவரா இருந்ததால, ஒரு பாலிகிளாட்டா இருந்ததால, பல மொழிகள் தெரிஞ்சு வச்சிருந்ததால அண்ட் ரிஃபார்மிஸ்டா இருந்ததால, ஓகே இவரால இந்தியாவில் பெண் கல்விக்கு ஒரு உந்து சக்தியா அவர் இருப்பாருன்றதுக்காக பிரிட்டிஷ் அவர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸா அப்பாயிண்ட் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம டிஇஓன்னு சொல்றோம்ல, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர். அது மாதிரி அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஈக்குவலான ஒரு போஸ்ட் என்ன, டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல் அதோடைய ஹெட்டா இருந்தது யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இதான் விஷயம். கான்செப்ட் புரியுதா? அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் இப்படிதான் இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் எக்ஸ்பிளனேஷன் நான் எப்படி கொடுப்பேன்னு சொல்லிட்டு. இப்படிதான் எங்களுடைய மற்ற ஃபேக்கல்டிஸும் பார்க்கும்போது எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. ஸோ இப்படிதான் நம்மளுடைய டெஸ்ட் சீரியஸும் போகும் ஆக்சுவலா. ஸோ இப்போ நீங்க பார்த்தது ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சியில கேட்ட கொஸ்டின்ஸ் ஆக்சுவலா. ஸோ உங்களுடைய டிஸ்கஷன்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க டிஸ்கஷன் கண்டிப்பா அட்டன் பண்ணி ஆகணும். டெஸ்ட்டும் எழுதணும், டிஸ்கஷன் கண்டிப்பா அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ கொஞ்சம் ஒரு 7-7.5 மாசம் ஓகே ஒரு தவம் பண்ற மாதிரி, நீங்க ஒரு பெனன்ஸ்ல பண்ற மாதிரி நீங்க ஒரு தவம் பண்றீங்கன்னு நினைச்சுக்கோங்க. சர்வீஸ் வாங்குறவர்கள் நீங்க தவம் பண்றீங்க லார்ட் புத்தா மாதிரி. ஓகே உங்களை சுத்தி அப்படியே எல்லாமே வரலாம். ஓகே மாறா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா இன்பங்களும் வரலாம், சந்தோஷங்கள் உன்னை வா அப்படின்னு சொல்லலாம். ஓகே இன்னும் எத்தனை வருஷம் படிச்சுட்டு இருப்ப, கமான் வி வில் என்ஜாய் அவர் லைஃப்னு சொல்லலாம். ஓகே அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு சர்வீஸ் வாங்குறவர்கள், ஏன்னா நமக்கு டைம் இருக்கு. கொஞ்சம் 70 மார்க் வாங்குறவங்களுக்கு 80 மார்க் வாங்குறவங்களுக்கு ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்க முடியாதா? ஓகேவா? அதனால கண்டிப்பா நம்மளால முடியும். ஸோ அதுக்காக நீங்க கண்டிப்பா ஒர்க் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஐ எம் நாட் கம்பல்லிங் எவ்ரி ஒன் டு கம் அண்ட் ஜாயின் அப்படின்னா கிடையவே கிடையாது. பாருங்க, ஷெட்யூல் பாருங்க, யூஸ் யுவர் எபிஸ்டமாலஜிக்கல் தாட் ப்ராசஸ்.
உங்களுடைய மனித அறிவின் துணை கொண்டு யோசிங்க, ஷெட்யூல் கரெக்டா அப்படின்னு பாருங்க. ஓகே, நம்மளுடைய சீனியர்ஸ் கிட்ட, எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க நாங்க எப்படி பண்ணுவோம்னு சொல்லி. அதுக்கப்புறம் விருப்பப்பட்டா ஜாயின் பண்ணுங்க. ஸோ இதான் அஜெண்டா. ஸோ டோட்டலா எத்தனை டெஸ்ட்? 34 டெஸ்ட். ஸோ 3540 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண போறீங்க. அடுத்த 7.5 மாசமும் 33 வாரமும் எவ்ரி சண்டே. ஓகே ஓகே, ஒரு சரவெடி தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ வித் திஸ் ஐ கன்க்ளூட் மை ஓரியன்டேஷன் கிளாஸ். புரியுதுங்களா பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். யூ கேன் கோ ஃபார் யுவர் நெக்ஸ்ட் கிளாஸ். 744 ஐடியில் இருக்கு. அதர்ஸ் ஜியோகிராஃபி ஓரியன்டேஷன் இருக்கு. பிசிஎம் பேட்ச் உடைய 3rd டே டெமோ இன்னைக்கு ஜியோகிராஃபி ஓரியன்டேஷன் கிளாஸ் இருக்கு. ஸோ 11 o'clock 11:05 ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ யூ கேன் பி ஹியர். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். We will see. Thank you. Thank you. Thank you, sir. ஆர்த்தி மேம் ஒரு 2 minutes நான் ஆரம்பிச்சிடலாம். ஆர்த்தி மேம் இருக்கீங்களா?